வெல்கம் டு இடியம் அகாடமி. யூஜிசி நெட் ஜூன் 2026 எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். எக்ஸாம் வரப்போகுது. அட்மிட் கார்டும் ரிலீஸ் ஆயிடுச்சு. எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. பேப்பர் 1, பேப்பர் 2 2த்துக்குமே ஈக்குவல் பேலன்ஸ் குடுங்க. 2த்துல எடுக்கிற மார்க் தான் நம்ம குவாலிஃபை பண்றதுக்கு உதவும். ஸோ நெறைய எம்சிக்யூ பிராக்டிஸ் பண்ணுங்க. அதுவும் இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம இந்த வீடியோல பார்க்குறது பேப்பர் 1, பேப்பர் 2 எப்படியும் நம்ம மேஜர் பேப்பர். நம்ம அப்படியே மாஸ்டர்ஸ்ல படிச்சிருப்போம். சில டாபிக்ஸோட ஈஸியா கனெக்ட் ஆயிடுவோம். அதனால நெறைய பேர் ஓரளவு பேப்பர் 2ல நெறைய கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். பட் பேப்பர் 1 பொறுத்தவரைக்கும் இது ஒரு ஜெனரல் பேப்பர். எல்லாருக்குமே காமன். இதுல நமக்கு 10 யூனிட் இருக்கும். அந்த ஒவ்வொரு யூனிட்டும் ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கும். இல்லையா? ஸோ இந்த 10 யூனிட்டுமே அத அண்டர்ஸ்டாண்ட் பண்றது, புரிஞ்சு படிக்கிறது ஒரு இது. அதுக்கப்புறம் அதுல இருக்கிற எம்சிக்யூஸ், சில எம்சிக்யூஸ் நம்மள பார்த்தா மாதிரியே இருக்காது. புதுசா ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெறைய இருக்கு. பேப்பர் 1ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ பேப்பர் 2 ஓரளவு நீங்க ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா, பேப்பர் 1ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா நெறைய பேர் பேப்பர் 2ல நல்ல மார்க் எடுத்துட்டு, பேப்பர் 1ல கம்மியாறதுனால கிளியர் பண்ண முடியாததும் நான் பார்த்துருக்கேன். ஸோ இப்ப இருக்கிற நாள், என்னைக்கு உங்களுக்கு எக்ஸாம்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இருக்கிறனால பேப்பர் 1ம் கரெக்ட்டா ஃபோக்கஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம இந்த வீடியோல பார்க்குறது ஒரு செக்லிஸ்ட் மாரி வச்சுக்கோங்க. ஏன்னா யுஜிசி நெட் பேப்பர் 1 பொறுத்தவரைக்கும் நம்ம இடியம் அகாடமி யுஜிசி நெட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் ஃபோக்கஸ் குடுப்போம். நம்ம ரெகுலர் கிளாஸஸும் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நெறைய ஷிஃப்ட்ஸ் பேப்பர்ஸ் நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம். இது நம்ம 5த் பேட்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம அனலைஸ் பண்ணதுல சில கொஸ்டின்ஸ், சில டாபிக்ஸ் நெறைய ஷிஃப்ட்ஸ்ல ரிப்பீட்டடா கேட்பாங்க. ஸோ இந்த டாபிக்ஸ கண்டிப்பா விடாதீங்க. ரைட்டா? ஸோ பேப்பர் 1 பொறுத்தவரைக்கும் நமக்கு புதுசாவும் கொஸ்டின்ஸ் ஆட் ஆகும். ஸோ அட்லீஸ்ட் நமக்கு தெரிஞ்ச டாபிக், ரிப்பீட்டட் டாபிக்ல நம்ம கொஞ்சம் நல்லா போனோம்னா, அதுல வர கொஸ்டின்ஸ் எல்லாம் கரெக்ட்டா அட்டெண்ட் பண்ண முடியும். ஸோ இப்ப இது ஒரு டாபிக்ஸ் செக்லிஸ்ட் மாரி இருக்கும். ஸோ இந்த டீச்சிங் ஆப்டிட்யூட்லேருந்து கடைசியா ஹையர் எஜுகேஷன் வரைக்கும் என்னெல்லாம் டாபிக்ஸ் இம்பார்ட்டன்ட், இன்னும் இந்த இடத்துல எங்க அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம இங்க இன்னும் கொஞ்சம் நாலேட்ஜ் எங்க தேவைப்படுது, இது எல்லாத்தையுமே நான் சொல்றேன். கரெக்ட்டா பார்த்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வீடியோவ கம்ப்ளீட்டா பாருங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. இதுதான் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் பேப்பர் 1 பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் யூனிட் நமக்கு டீச்சிங் ஆப்டிட்யூட். டீச்சிங் ஆப்டிட்யூட் நமக்கு ஒவ்வொரு யூனிட்லயும் 5 கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த 5 கொஸ்டின்ஸ்ல இந்த டாபிக்ஸ கரெக்ட்டா படிச்சிருக்கீங்களா பார்த்துக்கோங்க. எஃபெக்டிவ் டீச்சிங், எஃபெக்டிவ் டீச்சர் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ரைட்டா? இல்லன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் டீச்சிங். அதுல தான் எதனா ஒரு கொஸ்டின்ஸ் எடுப்பாங்க. லெவல்ஸ் ஆஃப் டீச்சிங் இல்லன்னா. ஸோ இந்த 4 டாபிக்ல கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது லேர்னரோட கேரக்டரிஸ்டிக்ஸ். இதுல அடல்ட்ஸ், அடோலசென்ட் லேர்னர்ஸ்ன்றத பிரியும். அந்த அடோலசென்ட் லேர்னர்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ்ல தான் நம்ம செல்ஃப் டைரக்டட், செல்ஃப் டிட்டர்மைன்ட் அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் நீங்க பார்த்துக்கோங்க. செல்ஃப் கான்செப்ட் அந்த மாரி வார்த்தைங்க வரும் இல்லையா? ஸோ அதுலேருந்து கொஸ்டின்ஸ் வரும். அடுத்தது மாடர்ன் மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங்ன்றதுல கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப வர லேர்னர் சென்டர்ட் மெத்தட்லயே இந்த மாடர்ன் மெத்தட்ஸா இப்ப நெறைய வருது. லேர்னர் சென்டர்ட்ல அத நல்லா படிச்சுக்கோங்க. அதுல இந்த கொலாபரேட்டிவ் லேர்னிங்ல கொஸ்டின்ஸ் வருது அடிக்கடிக்க. கொலாபரேட்டிவ் லேர்னிங், இன்குவைரி பேஸ்ட் லேர்னிங். ஓகே, அந்த மாரி கொஸ்டின்ஸ் படிச்சுக்கோங்க. அடுத்தது இன்ஸ்ட்ரக்ஷனல் மெத்தட்ஸ். இந்த இன்ஸ்ட்ரக்ஷனல் மாடல்ஸ பொறுத்தவரைக்கும், எப்படி டீச்சர் வந்து ஒரு சீக்வென்ஸா கொண்டு போறாங்க. அததான் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ன்னு சொல்லுவோம். இதுல இந்த ஆடி மாடல், அப்புறம் அஷ்யூர் மாடல் அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கேக்னே, கான்செப்ட் அட்டைன்மென்ட், 5E மாடல் இது 4மே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் மெமரியோட ஹைரார்கி நமக்கு டீச்சிங் ஆப்டிட்யூட்ல இருக்கும். ஷார்ட் டெர்ம் மெமரி, லாங் டெர்ம் மெமரி பிரியும். அதுக்கப்புறம் லாங் டெர்ம் மெமரியில இம்ப்ளிசிட், எக்ஸ்பிளிசிட்ன்னு பிரியும். ஸோ அந்த டிவிஷன்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது ஆன்லைன் டீச்சிங். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கிறதும் நல்லது. ஏன்னா நெறைய டீச்சிங் டூல்ஸ் இப்ப இருக்கு. இன்டராக்டிவ் ஒயிட் போர்ட் டூல்ஸ் அந்த மாதிரி மைரோ, ரைட்டா? மைண்ட் மீஸ்டர், மைண்ட் மேப்க்கு யூஸ் பண்றது. ஸோ அந்த மாதிரி நெறைய இருக்கு. நானே இது ரிலேட்டடா வீடியோவும் போட்டிருப்பேன். அந்த இடம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துல அப்டேட்டட் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அடுத்தது இவாலுவேஷன். இதுல அந்த ஃபார்மேட்டிவ், சம்மேட்டிவ் அந்த மாதிரி இருக்கும். அத படிச்சுக்கோங்க. இப்சேட்டிவ். ஓகே. அடுத்தது இப்ப எந்த இடத்துல கேட்கறாங்கன்னா, காம்பட்டன்சி பேஸ்ட் அசஸ்மென்ட், அப்புறம் அவுட்கம் பேஸ்ட். இது கன்டினியூஸ் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் இவாலுவேஷன். ஸோ இந்த டாபிக் எல்லாம் கொஞ்சம் விடவே விடாதீங்க.
ரைட்டா? இப்ப டீச்சிங் ஆப்டிட்யூட் எடுக்குறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எஃபெக்டிவ் டீச்சர் யாரு? டீச்சிங் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. லெவல்ஸ் ஆஃப் டீச்சிங் 2வது தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் அடல்ட்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ், அடாலசன்ட்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அந்த கொஸ்டின்ஸ். அப்புறம் மாடர்ன் மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங்ல எல்லா மெத்தடுமே கொஞ்சம் இன்குவைரி மெத்தட்னா என்ன? டிஸ்கவரி லேர்னிங்னு இருக்கும். அப்புறம் கொலாபரேட்டிவ் லேர்னிங் இதுல கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்டா தெரிஞ்சுக்கணும். அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷனல் மாடல்ஸ்ல நமக்கு ஆடி மாடல், இன்னொன்னு அஷ்யூர் மாடல்னு ஒண்ணு இருக்கும். அஷ்யூர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது மீடியா கண்டிப்பா அஷ்யூர்ல இருக்கும். அதையும் இன்கார்ப்பரேட் பண்ணி டீச்சர் பண்ணுவாங்க. இதுதான் அஷ்யூர் மாடல். அப்புறம் கேக்னேவோட மாடல், அப்புறம் ப்ரூனரோட கான்செப்ட் அட்டைன்மென்ட் மாடல் சொல்லுவோம். அப்புறம் 5V மாடல். இது கொஞ்சம் இந்த 5ம் கரெக்ட்டா தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் மெமரியோட ஹைரார்கி கண்டிப்பா. இந்த ஹைரார்கி நம்ம கம்ப்யூட்டர்ல வர ஹைரார்கி. இந்த ஹைரார்கின்றது டிவிஷன் தெரிஞ்சுக்கோங்க. ஷார்ட் டெர்ம், லாங் டெர்ம். எக்ஸ்பிளிசிட், இம்ப்ளிசிட். ரைட்டா? அடுத்தது ஆன்லைன் டீச்சிங் டூல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரைட்? இது கொஞ்சம் நல்லா தெரியணும். இதுலயே தான் நமக்கு ஸ்வயம் பிரபா வருது இல்லையா? மூக் பிளாட்ஃபார்ம். அப்புறம் எல்எம்எஸ் பத்தி, மூக் பத்தி. இந்த எல்எம்எஸ், மூக் கொஸ்டின் எந்த இடத்துல வேணா வரும். நம்மளோட யூனிட் 8 ஐசிடிலயும் இது கனெக்ட் ஆகும். ரைட். ஸோ மூக் பத்தினது கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் இவாலுவேஷன் எடுக்கும்போது ஃபார்மேட்டிவ், சம்மேட்டிவ் பத்தி, நார்ம் ரெஃபரன்ஸ்ட், கிரைட்டீரியன் ரெஃபரன்ஸ்ட் பத்தி, அப்புறம் காம்படன்சி பேஸ்ட், அவுட்கம் பேஸ்ட். இந்த டாபிக் கொஞ்சம் படிச்சிருங்க. ரைட்டா? ஸோ ஒரு மார்க்கும் இம்பார்ட்டன்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு கொஸ்டினும் இம்பார்ட்டன்ட். எதையும் மிஸ் பண்ணக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணணும். அடுத்தது யூனிட் 2 நம்ம ரிசர்ச் ஆப்டிட்யூட் எடுத்தோம்னா, ஃபர்ஸ்ட் ரிசர்ச்ல நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது மெத்தட்ஸ் ஆஃப் ரிசர்ச். ரைட்டா? எத்தன குவான்டிடேட்டிவ், குவாலிட்டேட்டிவ், மிக்ஸட் மெத்தட்ன்னு பிரியுது இல்லையா? அத ஃபர்ஸ்ட் என்னன்றத தெரிஞ்சுக்கோங்க. ரைட். அதுக்கப்புறம் அதுல எக்ஸ்பெரிமெண்டல், எக்ஸ்ப்ளோரேட்டரி அந்த மாதிரி மெயினானது மட்டும் கொஞ்சம் இத பத்தி ஐடியா இருக்கவங்களுக்கு நல்லா தெரியும். இல்ல மேம் இதான் ஃபர்ஸ்ட் டைம்னா மெயினான ரிசர்ச் மட்டும் ஏன்னா எல்லாம் தெரியலனாலும் ஓரளவு தெரிஞ்சா கூட நம்ம அந்த சாய்ஸ்ல இருக்கும். அத வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ரைட். கொஞ்சமா கண்டிப்பா எக்ஸ்பெரிமெண்டல் பத்தி எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டர்ன்னு ஒண்ணு இருக்கு. அப்புறம் எக்ஸ்ப்ளோரேட்டரி இந்த மாரி மெயினான ரிசர்ச், டிஸ்கிரிப்டிவ், ஓகே. ஆக்ஷன் ரிசர்ச், அப்ளைட் ரிசர்ச் இதெல்லாம் மட்டும் கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்தது சாம்பிளிங்ன்னு நமக்கு இருக்கும். பாப்புலேஷன் சொல்லுவோம், சாம்பிளிங் சொல்லுவோம். பாப்புலேஷன்னா அது ஹோல் குரூப் நம்ம பாப்புலேஷன் சொல்லுவோம். அதுலருந்து ஒரு சப்செட் எடுத்து நம்ம பண்றோம் இல்லையா? அததான் நம்ம வந்து சாம்பிளிங் சொல்லுவோம். சாம்பிள் சொல்றோம் இல்லையா? அதுதான். இந்த சாம்பிளிங்ல ஒரு 4 டைப்ஸ். ஸோ 4 டைப்ஸ் சொல்றதுன்னா, ஃபர்ஸ்ட் ப்ராபபிலிட்டி, நான் ப்ராபபிலிட்டின்னு பிரியும். ப்ராபபிலிட்டில 4 டைப்ஸ் இருக்கு. ஓகே. அந்த ட்ரிபிள் எஸ்சின்னு சொல்லுவோம் நம்ம இத. சிம்பிள் ரேண்டம், சிஸ்டமேட்டிக், ஸ்ட்ராட்டிஃபைட், கிளஸ்டர் இதுதான் இந்த 4. மத்ததெல்லாம் நான் ப்ராபபிலிட்டி. நீங்க என்ன பண்ணணும்? மேம் எனக்கு இவ்ளோ படிக்க முடியாதுன்னா, அட்லீஸ்ட் ப்ராபபிலிட்டி மட்டுமாவது படிச்சுக்கணும். ஸோ இது எதனா கேட்டாலும் மேனேஜ் பண்ண முடியும். அடுத்தா அத கண்டிப்பா படிங்க. அடுத்தது ரிசர்ச்சோட ப்ராசஸ். ரிசர்ச்சோட ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் இருக்கு. ரிசர்ச்சோட நம்ம எப்படி ரிசர்ச் கொஸ்டின் எடுக்கிறோம். அதுக்கப்புறம் லிட்ரேச்சர் ரிவ்யூன்றது என்ன? அப்புறமா எப்படி அதுக்கு நம்ம குவான்டிடேட்டிவா இருந்தா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஹைப்போதசிஸ் செக் பண்ணணும். அப்புறம் பாப்புலேஷன், சாம்பிளிங், அப்புறம் டேட்டா கலெக்ட் பண்ணுவோம். டேட்டா அனலைஸ் பண்ணுவோம். கடைசியா கன்க்ளூஷனுக்கு வருவோம். ஸோ அந்த ரிசர்ச் ப்ராசஸ் குவான்டிடேட்டிவ்க்கு எப்படி பண்ணணும்? குவாலிட்டேட்டிவ்க்கு என்ன பண்ணணும்? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது பிளெஜரிசம். பிளெஜரிசம் நம்ம ரிசர்ச்ல பண்ற தப்ப தான் நம்ம பிளெஜரிசம் சொல்றோம். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. அதுல கிரெடிட்ன்ற வேர்ட் நம்ம சொல்லுவோம். கிரெடிட்னா அவங்களுக்கு குடுக்க வேண்டிய அந்த ரெஸ்பெக்ட்ட குடுக்குறது. ரைட்டா? அததான் கிரெடிட்ன்னு சொல்லுவோம். இதே மாதிரி பிளெஜரிசம்ல சில டைப்ஸ் இருக்கு. மொசைக் பிளெஜரிசம், செல்ஃப் பிளெஜரிசம். ரைட்டா? அத மட்டும் ஒரு தடவ பார்த்துக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் பிளெஜரிசத்துக்கு இப்ப பிளெட்ஜர் டூல்ஸ் எல்லாம் வந்திருக்கு. டர்னிட்டின் அந்த மாதிரிலாம் இருக்கும். அது கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். அந்த இடம் இம்பார்ட்டன்ட். டீச்சிங்ல எப்படி அந்த டூல்ஸ் இம்பார்ட்டன்ட்டோ, அதே மாரி ரிசர்ச்ல இப்ப இருக்கிற என்னெல்லாம் அப்டேட்டட் டூல்ஸ்ன்ற அந்த அந்த அப்டேட்டட் டூல்ஸ் கண்டிப்பா இம்பார்ட்டன்ட். அடுத்தது ரிசர்ச்சோட டூல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த இடத்துல கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா, இதுதான் அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. அடுத்தது ஹைப்போதசிஸ்னா என்ன? குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்ல நம்ம ஹைப்போதசிஸ்ல ஒரு டென்டேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் நம்ம செட் பண்ணுவோம். இல்லையா? இதனால இந்த மாரி ஆவுது. அந்த மாரி நம்ம ஒரு கொஸ்டின் செட் பண்றோம் இல்லையா? அதுதான் டென்டேட்டிவ் சொல்லுவோம். இது ஒரு டைப்ஸ் நல் ஹைப்போதசிஸ், ஆல்டர்னேட்டிவ் ஹைப்போதசிஸ்ன்னு இருக்கு இல்லையா? டைரக்ஷனல், நான் டைரக்ஷனல். அது 4 கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்ல நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பண்ணுவோம். சில ஷிஃப்ட்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கேட்கவும் வாய்ப்பு இருக்கு. வராதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா லாஸ்ட் டைம் ஒரு ஷிஃப்ட்ல 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல மட்டும்.
ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொஸ்டின்ஸும் வரும். பட் சிம்பிளா இருக்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொஸ்டின்ஸும் இருக்கு. எல்லாமே கஷ்டம் கிடையாது அதுல. அத மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஈவன் ஸ்கூல்ல படிச்ச மீன், மீடியன், மோடு, ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், வேரியன்ஸ் அதெல்லாம் தான் இருக்கும். ஒரு ஒரு பார்ட். ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், வேரியன்ஸ்னா ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஸ்கொயர் தான் வேரியன்ஸ். ஸோ அத தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் அதுல நார்மல் ப்ராபபிலிட்டி கர்வ்ன்னு சொல்லுவோம். எப்படி அந்த டேட்டா அரேஞ்ச் ஆகுது. இந்த மாரி கரெக்ட்டா சிமெட்ரிக்கலா இருந்தா இத நம்ம என்பிசி கர்வ்ன்னு சொல்லுவோம். இதுதான் ப்ராபபிலிட்டி கர்வ். ப்ராபபிலிட்டி கர்வ் எப்பவும் சிமெட்ரிக்கலா இருக்கும். அந்த டேட்டா அந்த அளவுக்கு கரெக்ட்டா அரேஞ்ச் ஆயிருக்கும். இதுல ஒரு 3 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் பிரியும். ஸோ இந்த அளவு கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் டெஸ்ட், டெஸ்ட்ன்னு இருக்கு. அப்புறம் பாராமெட்ரிக், பாராமெட்ரிக்ன்னு 2 பிரியும். அத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மொத்தம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ பொறுத்தவரைக்கும் நமக்கு டிஸ்கிரிப்டிவ், இன்ஃபரன்ஷியல்னு 2 ஃபர்ஸ்ட் பிரியும். டிஸ்கிரிப்டிவ், இன்ஃபரன்ஷியல். டிஸ்கிரிப்டிவ்ன்றது அப்படியே நம்ம ரிசர்ச் என்ன பண்றோமோ, உள்ளது உள்ளது மாதிரி அப்படியே டேட்டா கலெக்ட் பண்ணி எழுதுறோம்னு இந்த டிஸ்கிரிப்டிவ்ல சேரும். ஓகே. இதில தான் மீன், மீடியன், மோட், ரேஞ்ச், மத்தது எல்லாமே ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இது எல்லாமே ஈவன் குவார்டைல் டிவியேஷன் சொல்லுவோம். அது எல்லாம் இதுல சேரும். இன்ஃபரன்ஷியல்ல பொறுத்தவரைக்கும் அதுலருந்து நம்ம ஒரு இன்ஃபர் பண்றோம். அதுல தான் நம்ம கோரிலேஷன் வர்றது, ரெக்ரஷன் வர்றது அதெல்லாம் இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல சேரும். கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். அடுத்தது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ பொறுத்தவரைக்கும் நீங்க படிக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. அதுலருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். அப்புறம் பிளேஜரிசம் பத்தி படிச்சுக்கோங்க. டைப்ஸ் ஆஃப் பிளேஜரிசம். அப்புறம் யுஜிசி எவ்ளோ பிளேஜரிசத்துக்கு அவங்க அலோ பண்றாங்க. 10% இருக்கலாம். 20-30% இருந்தா திரும்பி சப்மிட் பண்ணும். அந்த மாரி இருக்கு இல்லையா? யுஜிசியோட 2018 ரெகுலேஷன். அது தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஹைப்போதசிஸ் பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொஞ்சம் லைட்டா தெரிஞ்சுட்டு போங்க. லைட்டா ரிசர்ச் பாரடைம் ஒண்ணு. அது எப்பன்னா எதனா ஒரு ஷிஃப்ட்ல வரும். பாசிட்டிவிசம், போஸ்ட் பாசிட்டிவிசம்னு இருக்கும். இன்டர்பிரிட்டிவிசம். அது மட்டும் ஒரு தடவ. இது மட்டும் ரிசர்ச்ன்னு எடுத்தா இத படிச்சுட்டு போங்க போதும். அடுத்தது யூனிட் 3 ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன பொறுத்தவரைக்கும், கண்டிப்பா பேசேஜ் குடுப்பாங்க. அந்த பேசேஜ் சில குரூப்புக்கு ஈஸியா இருக்கவும் வாய்ப்பு இருக்கு. சில ஷிஃப்ட்ஸ்ல கஷ்டமாவும் இருக்கும். அதனால ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனும் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. அதுக்கும் சில இங்கிலீஷ் வேர்ட்ஸ் தெரிஞ்சா மட்டும் தான் அந்த பேசேஜ் நம்ம புரிஞ்சுக்க முடியும். இருக்கிற டைம் உங்ககிட்ட என்ன ரிசோர்ஸ் இருந்தாலும் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷனும் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுலயும் நமக்கு 10 மார்க் இருக்கு. ரைட்டா? ஈஸியா மார்க் எடுக்கலாம். ஸோ கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது யூனிட் 4 கம்யூனிகேஷன். யூனிட் 4 கம்யூனிகேஷன பொறுத்தவரைக்கும் அன்எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் வர ஒரு யூனிட்னா இதுன்னு சொல்லலாம். 2 கொஸ்டின் மட்டும் நம்ம ஓரளவு மேனேஜ் பண்ணிரலாம். மத்தது நம்ம கொஞ்சம் ஜெனரல் நாலேட்ஜ் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸாவும் கம்யூனிகேஷன்ல கேட்பாங்க. அதனால இதுக்கு நமக்கு இப்ப இருக்கிற ரியல் லைஃப் அட்வான்ஸ்மென்ட்லாம் இருக்கு இல்லையா? இத பத்தியும் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். கம்யூனிகேஷன்னாலே எல்லாமே தானே. ஸோ எல்லாத்த பத்தியும் தெரியணும். இதுல எதுல வரும் வாய்ப்பு இருக்குன்னா, டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ஃபார்மல் கம்யூனிகேஷன், இன்ஃபார்மல் கம்யூனிகேஷன். அதுக்கப்புறம் அந்த இன்ஃபார்மல்லயே கிரேப் வைன் கம்யூனிகேஷன் பிரியும். வெர்டிகல், டயகனல் கம்யூனிகேஷன் இதெல்லாம் ஒரே தடவ பார்த்துக்கோங்க போதும். ஹாரிசான்டல் இந்த டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இன்டர்பர்சனல், இன்ட்ராபர்சனல் இருக்கு இல்லையா? அது எல்லாமே. அடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த நான் வெர்பல் கம்யூனிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம நான் வெர்பலா ஒரு ஜெஸ்டர்ஸ்லயோ, ஒரு ஐ கான்டாக்ட்லயோ ஒரு கம்யூனிகேட் பண்றத நான் வெர்பல்ல சேரும். இதுல குரோனமிக்ஸ் இந்த மாரிலாம் இருக்கு. ஒருத்தவங்க ஒருத்தவங்க போட்டிருக்க ட்ரெஸ்ஸ பார்த்தே நம்ம அத ஒரு இப்ப வெட்டிங் அட்டையர்ல இருக்காங்கன்னா, ஓகே வெட்டிங். அந்த மாரி நினைக்கிறோம் இல்லையா? அதெல்லாம் இருக்கு. ஓகே ப்ராக்ஸிமிக்ஸ், குரோனமிக்ஸ், ஆப்டிக்ஸ் எல்லாம் நெறைய இருக்கு. இந்த நான் வெர்பல் கம்யூனிகேஷன்ல கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு தடவ பார்த்துருங்க. அப்புறம் மாடல்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் இது எதனா ஒரு ஷிஃப்ட்ல கேட்பாங்க. மொத்தம் நமக்கு 3 லீனியர்ன்னு இருக்கு, இன்டராக்ஷனல், டிரான்சாக்ஷனல். ஓகே ஞாபகம் வச்சுக்கோங்க. லீனியர், இன்டராக்டிவ், டிரான்சாக்ஷனல் 3 இருக்கும். லீனியர்ன்றது ஒன் வேவா இருக்கும். ஃபீட்பேக் வராது. பட் இன்டராக்டிவ் 2 வே இருக்கும். ஃபீட்பேக் வரும். பட் ஒருத்தவங்க பேசி முடிச்ச உடனே அதுக்கப்புறம் தான் இன்னொருத்தவங்க சொல்லுவாங்க. அது இன்டராக்டிவ். டிரான்சாக்ஷனல பொறுத்தவரைக்கும் 2 வேவா இருக்கும். சைமல்டேனியஸா இருக்கும். இதுதான் அந்த 3. இந்த 3த்துக்குள்ள சில இருக்கு நமக்கு. அரிஸ்டாட்டில், ஷானோன் வீவர், பெர்லோ, எஸ்எம்சிஆர் இது லீனியர்க்குள்ள சேரும். இதுக்கு அப்புறம் ஆஸ்குர்ன் மாடல் அந்த மாரிலாம் இதுல இருக்கு. ஸோ இதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது உள்ள டிவிஷன்ஸ் இருக்கு. நான் இது வீடியோவும் போட்டிருக்கேன். ஒரு தடவ பார்த்துக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது மாஸ் மீடியா பியூரா கொஸ்டின் வரும்ன்னு சொன்னா மாஸ் மீடியால வரும். அப்டேட்டடாவும் வர வாய்ப்பு இருக்கு. பட் மாஸ் மீடியான்னு எடுத்தீங்கன்னா, டைப்ஸ் ஆஃப் மீடியான்னு இருக்கு நமக்கு. டிரான்சிட் மீடியா எப்படி நம்ம வெளிய போனா, இப்ப டிரான்சிட் மீடியானா இப்ப நம்ம கார்லயோ, இல்ல போற ட்ரெயின்லயோ நம்ம ஒரு ஏதோ ஒரு
கம்யூனிகேட் பண்றதுக்கு ஏதோ இன்ஃபர்மேஷன் இருக்கும் இல்லையா? அததான் டிரான்சிட் மீடியான்னு சொல்லுவோம். ரைட்டா? அவுட்டோர் மீடியா, பிராட்காஸ்ட் மீடியா இந்த மாரிலாம் இருக்கும். அது கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது இங்க இப்போ நெறைய கொஸ்டின் நெறைய ஷிஃப்ட்ஸ்ல எதுல கேட்கறாங்கன்னா, மீடியாவோட தியரீஸ்ல கேட்பாங்க. மீடியாவோட தியரீஸ் இருக்கு. இது நானே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். பாருங்க. அஜெண்டா செட்டிங் தியரி, யூசர்ஸ் அண்ட் கிராட்டிஃபிகேஷன் தியரி. பே இதுக்கு நான் சொல்லும்போது வேணா, ஐயோ! என்னடா புதுசா இருக்குன்னு இருக்கும். பட் ஆக்சுவலி ரொம்ப ஈஸி அது. ஓகே. இப்ப யூசர்ஸ் அண்ட் கிராட்டிஃபிகேஷன் தியரினா, அங்க இருக்கிற ஆடியன்ஸ் ஆக்டிவா இருப்பாங்க. அவங்களுக்கு எது இஷ்டமோ அவங்க பார்ப்பாங்க. அதுதான் வேற ஒண்ணுமே இல்ல. ரைட்? அந்த மாதிரி தான். ஸோ மீடியா தியரீஸ் ஒரு தடவ பார்த்துக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது இதுதான் இந்த கம்யூனிகேஷன் தியரீஸ்ன்னு நான் போட்டிருக்கேன். ஸோ மாஸ் மீடியாவ எடுத்தா டைப்ஸ் ஆஃப் மீடியா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மீடியாவோட தியரீஸ படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது மீடியாவோட எவல்யூஷன் எப்படி ஆச்சுன்ற கொஸ்டின் எப்பனா கேட்கறாங்க. ஒண்ணுமே இல்ல. அப்ப அந்த காலத்துல எப்படி பேசுனாங்க? எப்படி கம்யூனிகேட் பண்ணாங்க? எப்படி அந்த கம்யூனிகேஷன் டெவலப் ஆச்சு? இது. இன்னொன்னு இதுல வேர்ல்டு வைடு வெப் எப்ப எப்ப வந்துச்சு? Facebook எப்ப வந்துச்சு? இப்ப யூஸ் பண்ற ஓடிடி பிளாட்ஃபார்ம்னா என்ன? அது எப்ப ஸ்டார்ட் ஆச்சு? ஏன்னா கம்யூனிகேஷன்னால எப்படி வேணா கொஸ்டின் வரும். எந்த மூவி வந்து ஃபர்ஸ்ட் ஆஸ்கார் வாங்குச்சு? ஓகே. அதுவும் வந்திருக்கு. ட்ரிபிள் ஆர் பத்தின கொஸ்டினும் வந்திருக்கு. ஸோ இதுல எப்படி வேணா கொஸ்டின் வரும். எது ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம்? எது ஃபர்ஸ்ட் ரேடியோ? எப்ப டெலிவிஷன் ஸ்டார்ட் ஆச்சு? அந்த மாரியும் வரும். ஸோ இது ஒரு ஜெனரல் நாலேட்ஜ் டாபிக். ஸோ எப்படி உங்களுக்கு எதுலலாம் கிடைக்குதோ நம்ம இன்ஃபர்மேஷன் அதெல்லாம் அப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க தேவைப்படுது. அடுத்தது யூனிட் 5 மேத்தமேட்டிக்கல் ரீசனிங் அண்ட் ஆப்டிட்யூட பொறுத்தவரைக்கும், நெறைய பேர் இப்போ உட்கார்ந்து இத பேசிக்ல இருந்து படிக்க முடியாது. எனக்கு நல்லா தெரியும். நம்ம ஆனா எல்லாமே ஸ்கூல்ல படிச்ச மேத்ஸ் தான் வரும். 10த் வரைக்கும் இருக்க மேத்ஸ் தான் வரும். ஹையர்ல வராது. யுஜிசிய பொறுத்தவரைக்கும் உண்மையாவே ஓகே 10த் வரைக்கும் படிச்ச மேத்ஸ்க்குள்ள தான் இது வரும். இன்னும் சொன்னா 8த்துக்குள்ள படிக்கிறோம் இல்லையா? அவ்வளோதான் இருக்கும் அதோடது. பட் நம்ம அதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணாததுனால இப்ப பெருசா தெரியும். அவ்வளவுதான். ரைட்டா? ஸோ, மேம் நான் மேத்ஸே படிக்கலன்னா கூட, உங்களுக்கு ஒரு வேள உங்க டைம் டேபிள் உங்களுக்கு சப்ஜெக்ட் லேட்டா இருந்தா, இந்த ஆல்ஃபபெடிக் சீரிஸ கொஞ்சம் படிச்சுக்கோங்க. அது கண்டிப்பா வரும். இல்ல நம்பர் சீரிஸ்ல வரும். நெக்ஸ்ட் கேலண்டர்ல வர வாய்ப்பு இருக்கு. இது எல்லாமே சொல்ல முடியாது. ஏன்னா நமக்கு 5 கொஸ்டின்ல மேத்ஸ் மட்டும் ஆல்பபெடிக் நம்பர் சீரிஸ் கண்டிப்பா எல்லாருக்கும் வரும். அதே மாரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பா எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின் ரிப்பீட் பண்ணுவாங்க. ப்ராஃபிட், லாஸ், டிஸ்கவுண்ட் அதே மாதிரி ஒரு கொஸ்டின் வரும். ஆனா மத்த 3 கொஸ்டின்ஸ் எப்படி வேணா வரும். பெர்சன்டேஜ்ல வரலாம், இல்ல ஃபிராக்ஷன்ஸ், இல்ல ரேஷியோ. ஆனா இந்த 3 நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் யூனிட் 7க்கும் நமக்கு உதவும். இந்த ரேஷியோ படிச்சுக்கோங்க. பெர்சன்டேஜ், ஃபிராக்ஷன்ஸ் இது 3ம் கனெக்டட் தான். அதனால 3மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுக்கோங்க. மத்தபடி இந்த அரித்மெட்டிக் ஆப்பரேஷன்ஸ் ஒரு நார்மலான ஒரு சம் வர்றதா இருக்கட்டும், இல்ல டிஸ்டன்ஸ் சம், வொர்க் அண்ட் டைம், இந்த ஸ்பீடுக்குள்ள தான் ட்ரெயின் சம்மும் இருக்கு. ட்ரெயின் சம், அதுக்கப்புறம் போட்டு இது எல்லாமே எதனா ஒரு ஷிஃப்ட்டுக்கு வரும். வராதுன்னு சொல்ல முடியாது. வரும். ஆனா, இதுல எதுதான் மெயினுன்னா, ஆல்பாபெட்டிக் நியூமெரிக் சீரிஸ் மெயினு. ரேஷியோ, பெர்சன்டேஜ், ஃபிராக்ஷன்ஸ் கொஞ்சம் படிச்சுக்கோங்க தேவைப்படும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பா மெயின் தான். அதுக்கப்புறம் ப்ராஃபிட், லாஸ், டிஸ்கவுண்ட் கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. ஸ்பீடுல வர வாய்ப்பு இருக்கு. ரைட்டா? ஸோ இதெல்லாம் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. வொர்க் அண்ட் டைம் எப்பன்னா யாருக்குடா வரும்? இதையும் தாண்டி நமக்கு சீட்டிங் அரேஞ்ச்மென்ட் ஒரு ஒரு கொஸ்டின் இருக்கு. அதுல வர வாய்ப்பு இருக்கு. ரைட். அடுத்தது ரேங்கிங் கூட ஒரு கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்கு. அது எதனா ஒரு ஷிஃப்ட்ஸ்ல வரும். ஓகே டைம் இருக்கு. நான் நல்லா மேத்ஸ் போடுவேன்னா, எதையும் விடாதீங்க. நல்லா பண்ணுங்க. ஏன்னா கண்டிப்பா டஃப்பா இருக்காது மேத்ஸ் சம். ஈஸியா இருக்கும். ஈஸியா மார்க்கும் எடுத்துறலாம் மேத்ஸ் சம்ல. ஏன்னா ஒரு போட்ட ஆன்சர் வந்தா அதுதான் நமக்கு ஷூரா தெரிஞ்சிரும் மேத்ஸ பொறுத்தவரைக்கும். ஸோ நல்ல மார்க் எடுக்கலாம். ஸோ மேத்ஸ்ல நீங்க கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்கன்னா, கொஞ்சம் நல்ல மேத்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. அடுத்தது யூனிட் 6 லாஜிக்கல் ரீசனிங்க பொறுத்தவரைக்கும், ஃபர்ஸ்ட் லாஜிக்கல் ரீசனிங் நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது இண்டக்டிவ், டிடக்டிவ் ஆர்குமென்ட் கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இண்டக்டிவ்னா எப்பயுமே ஸ்பெசிஃபிக்ல இருந்து ஜெனரல் போவும். டிடக்டிவ்னா ஜெனரல்ல இருந்து ஸ்பெசிஃபிக் வரும். இத அப்படியே மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா டீச்சிங்ல வரும், ரீசனிங்ல வரும், ரிசர்ச்ல வரும், எப்படி வேணா வரும். ஸ்பெசிஃபிக்ல ஜெனரல்னா என்னன்னா, ஸ்பெசிஃபிக் அப்சர்வ் பண்றோம். நெறைய விஷயம் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் ஒரு கன்க்ளூஷனுக்கு போறோம். டிடக்டிவ்ங்கிறது ஜெனரலா ஒரு விஷயம் இருக்கும். ஓகேவா? இப்ப பேர்ட்ஸ் பறக்குது. ஏதோ ஒண்ணு.
ஒரு ஜெனரலான விஷயம். அதுலருந்து நம்ம பார்க்குற விஷயத்துக்கு போறோம். அது டிடக்டிவ்ல போறது. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் நமக்கு இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷன். ரொம்ப இம்பார்ட்டன்ட். கேட்டகாரிக்கல் ப்ரொபோசிஷன் சொல்லுவோம் இல்லையா? இந்த மாதிரி போட்டுட்டு ஏஇஐஓ இத நீங்க இப்ப நான் சொல்லி தரணும்னு இல்ல. நீங்க படிச்சிருப்பீங்க. இத கொஞ்சம் கரெக்ட்டா படிச்சுக்கோங்க. ஆல், நோ, சம் நாட். இந்த கேட்டகாரிக்கல் ப்ரொபோசிஷன்ல கண்டிப்பா வரும் கொஸ்டின். ஓகே. இது ட்ரூவா இருந்தா, இல்ல இருக்கிற கன்க்ளூஷன்ஸ்ல எதெல்லாம் ட்ரூவா இருக்கும், எதெல்லாம் ஃபால்ஸா இருக்கும், அந்த மாரி கொஸ்டின் ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷன்ல வரும். அதுல அன்டிட்டர்மைண்ட்ன்ற வேர்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே. அந்த அன்டிட்டர்மைண்ட் ஏன் வரும்ன்றது நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதையும் நீங்க பாருங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது அது. ஓகே. அடுத்தது மூட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ். இதுலயும் கொஸ்டின்ஸ் வரும். மொத்தம் 3 எப்பயுமே டிடக்டிவ் ரீசனிங்ல தான் இருக்கும். நம்ம லாஜிக்கல் ரீசனிங்க பொறுத்தவரைக்கும் அரிஸ்டாட்டிலியன் சிலாஜிசம் இருக்கும். இல்ல ஜெனரல்ல இருந்து ஸ்பெசிஃபிக் இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். அதுல மூடு கண்டுபிடிக்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும்? மொத்தம் 4 ஃபிகர் இருக்கு நமக்கு. அந்த ஃபிகர ஃபைண்ட் அவுட் பண்றது. இதுல நமக்கு ஒரு கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்கு. அடுத்தது லாஜிக்கல் ஈக்வலன்ஸ் இருக்கிறதுலயே இம்பார்ட்டன்ட் ஆனது லாஜிக்கல் ஷூரா கொஸ்டின் வரும். லாஜிக்கல் ஈக்குவலன்ஸ பொறுத்தவரைக்கும், இத படிச்சு பார்த்துலாம் எழுதக்கூடாது. இதுக்குன்னு ஒரு டெக்னிக்ஸ் இருக்கு. கன்வர்ஷன், அப்வர்ஷன், கான்ட்ராபாசிட்டிவ். இதுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன். அது ஜஸ்ட் அது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ஈஸியா இது கண்டுபிடிக்கலாம். அத கொஞ்சம் படிச்சிருங்க. அதுக்கப்புறம் பிரமாணாஸ் நமக்கு இருக்கு. இதுல நியாயா பிலாசபின்னு இருக்கும். அதுலருந்து தான் பிரமாணாஸ் பிரியுது. நியாயா பிலாசபினால என்னன்னா, நம்ம பார்க்கறதுலருந்து நம்ம எப்படி ஒரு ப்ராப்பரான கரெக்ட்டான ரீசனிங்க்கு போறோம். அதுதான் நியாயா பிலாசபி சொல்றது. ரைட்டா? ஸோ, அதுல நமக்கு பிரமாணாஸ்ன்னு இருக்கும். மொத்தம் 6 பிரமாணாஸ் நமக்கு இருக்கும். அத ஒரு தடவ படிச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் அனுமானா இருக்கு. ஸ்வர்த் அனுமானா, பிரர்த் அனுமானான்னு பிரியும். கேவல வியாத்ரிகே அந்த மாரி ஒரு 3 பிரியும். ஸோ, இந்த டைப்ஸ் ஆஃப் அனுமானம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எத்துவ பாஷா. ஏன்னா, இதுல 5 கொஸ்டின்ல நமக்கு எப்படி கொஸ்டின் வரும்? மூட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ்ல வர வாய்ப்பு இருக்கு. பிரமாணாஸ்ல வர வாய்ப்பு இருக்கு. அடுத்தது ஃபாலசி. ஃபாலசி இதுல குடுக்கல இல்லையா? ஃபாலசி கொஸ்டின் கண்டிப்பா வரும். ஃபாலசி மொத்தம் ஒரு 30, 40 ஃபாலசிஸ் இருக்கு. ஆனா நம்மளால எல்லாமே படிக்க முடியாது. அதுல அட்லீஸ்ட் ஒரு 10 ஃபாலசி. ஸ்ட்ராமேன் ஃபாலசி, ரெட் ஹெரிங், ஈக்விவோகேஷன், பெக்கிங் த கொஸ்டின், சர்க்குலர் ரீசனிங் அதுதான். இது எல்லாமே கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். போஸ்ட் டாக் இல்லையா? யூ2 ஃபாலசி அந்த மாரி ஒரு மெயினான ஃபாலசிங்க மட்டும் படிச்சுக்கோங்க. அத வச்சு நம்ம எது வந்தாலும் இந்த ஃபால்ஸ் காஸ்ட்ன்னு சொல்லுவோம். அது எது வந்தாலும் நம்ம அத வச்சு மேனேஜ் பண்ணிடலாம். ஒரு 10 மட்டும் என்னன்றத புரிஞ்சுட்டு போங்க போதும். ஆனா ஃபாலசி கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுவும் இம்பார்ட்டன்ட். இத பொறுத்தவரைக்கும் மூட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ், லாஜிக்கல் ஈக்வலன்ஸ், ஃபாலசி, எத்துவ பாஷா அதே மாரி. இந்த எத்துவ பாஷால தான் வியாப்தின்னு ஒண்ணு படிக்கிறோம். அதுவும் இம்பார்ட்டன்ட். வியாப்தி, எத்துவ பாஷா. இது மட்டும் கொஞ்சம் படிச்சுட்டு போங்க. லாஜிக்கல் ரீசனிங். அடுத்தது யூனிட் 7 டேட்டா இன்டர்பிரிட்டேஷன பொறுத்தவரைக்கும், பேசேஜ் குடுப்பாங்க. அதான் டேட்டா டேபிள் குடுப்பாங்க. அது ரிலேட்டடா 5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. கண்டிப்பா அந்த டேபிள், ரேஷியோ, பெர்சன்டேஜ் இல்லன்னா கொஞ்சம் ப்ரொபோர்ஷன் இதுதான் இருக்கும். ஸோ அந்த ரேஷியோ கண்டுபிடிக்க கத்துக்கிட்டோம், பெர்சன்டேஜ்லாம் கத்துக்கிட்டோம்னா, ஈஸியா நம்மளால அந்த டேபிள் பண்ண முடியும். இன்கேஸ் நீங்க மேத்ஸ்ல ஸ்ட்ராங்கா இல்லன்னா, நமக்கு கொஸ்டின் பேப்பர பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் 5 கொஸ்டின் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்லயே வந்துரும் பேப்பர் 1ல. அத நீங்க பாருங்க. கொஞ்சம் டஃப்பா தோணுச்சுன்னா, அந்த சமயம் பண்ணாம மத்த கொஸ்டின்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு, கடைசியா நீங்க பண்ணுங்க. எந்த கொஸ்டின்ஸும் விடாதீங்க. மேக்ஸிமம் ஒரு இப்படி இருக்கும்னு ஒரு லாஜிக் யூஸ் பண்ணியாவது ஆன்ஸர கிளிக் பண்ணிட்டு வாங்க. சொல்ல முடியாது. நமக்கு சம்டைம்ஸ் என்ன ஆகும், ப்ராபபிலிட்டி சான்ஸ்ல சம்டைம்ஸ் ரைட்டாவும் ஆயிடும். அதுதான். எந்த கொஸ்டின்ஸும் விடக்கூடாது. எல்லாத்தையுமே கரெக்ட்டா படிச்சு பாருங்க. சில இது கனெக்டடா இருப்போம். எலிமினேஷன் டெக்னிக்ன்னு சொல்லுவோம். இது இருக்காது, இருக்காதுன்னு அடிச்சுட்டே வந்துருங்க. எதனா ஒரு ஆன்ஸர் டக்குன்னு நமக்கு தோணும். அத பண்ணிட்டு வாங்க. ரைட்டா? பட் எதையும் விடாதீங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ யூனிட் 7 டேட்டா இன்டர்பிரிட்டேஷன் கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணுங்க. எந்த ரிசோர்ஸ் இருந்தாலும் பரவால்ல. பிராக்டிஸ் பண்ணுங்க. அத வச்சு கொஞ்சம் போட கத்துக்கோங்க. ஏன்னா 5ல அட்லீஸ்ட் ஒரு 2, 3 கொஸ்டின் போட்டா கூட நமக்கு ஸ்கோர் ரைஸ் ஆகும். அடுத்தது யூனிட் 8 ஐசிடிய பொறுத்தவரைக்கும் ஜெனரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் ரொம்ப, ரொம்ப, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், 5த் ஜெனரேஷன் இப்போ வரைக்கும் எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. என்ன இருக்கு? மைக்ரோ ப்ராசஸர் எல்லாம் வரும் இல்லையா? இதெல்லாம் டிரான்சிஸ்டர் என்ன இருக்கு? அத கொஞ்சம் படிச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் சிபியு பத்தின கொஸ்டின் கேட்கறாங்க. இந்த சிபியு ஷெட்யூலிங் பத்தி கூட கேட்டிருக்காங்க. ஸோ சிபியு பத்தி நார்மலா கொஞ்சம் படிச்சு வச்சுக்கோங்க. தேவை சிபியு பத்தி, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் பத்தி, பஸ்ஸுனா என்ன அதுலயே? அட்ரஸ் பஸ், சிஸ்டம் பஸ்லாம் இருக்கு இல்லையா?
அது கொஞ்சம் படிச்சுக்கோங்க. அப்புறம் அதோட இதெல்லாம் படிச்சுக்கோங்க கொஞ்சோண்டு. ஓகேவா? ஏஎல்யூ அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட்னா என்ன? கண்ட்ரோல் யூனிட் என்ன பண்ணுது? மெமரி யூனிட் என்ன பண்ணுது? சிபியூ எடுத்து எல்லாம் தெரியணும். அப்புறம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் பத்தி கொஞ்சம். ரைட்டா? அதே மாரி ஆப்பரேட்டிங் சிஸ்டம் பத்தி நார்மலா கூட கேட்கலாம். மேக் ஓஎஸ், லினக்ஸ் எதுலாம் இதுல ஆப்பரேட்டிங் சிஸ்டம்? அந்த மாரியும் கேட்கலாம் கொஸ்டின். அதனால ஆப்பரேட்டிங் சிஸ்டம் எதெல்லாம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த நெட்வொர்க்கிங். இந்த நெட்வொர்க்கிங்ன்ற வேர்ட்குள்ள நெறைய இருக்கு. ஃபர்ஸ்ட் புரோட்டோகால்ல ஸ்டார்ட் பண்றோம். டிசிபி, ஐபி புரோட்டோகால்ல இருந்து ரைட்டா? அது பத்தி தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் நெட்வொர்க்கிங்க்கு என்னலாம் உதவுது? ரவுட்டர்னா என்ன? ஸ்விட்ச்னா என்ன? அது கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா தேவை அதெல்லாம். விபிஎன்னா என்ன? ஓகே. வெர்ச்சுவல் பிரைவேட் நெட்வொர்க் அப்படின்னா என்ன? அடுத்தது வெப்ன்னு எடுத்தா, அப்புறம் நமக்கு வெப் பேஜ் எப்படி வருது? HTTPனா என்ன? ஓகே. இது HTTPSன்னா என்ன? அதுக்கப்புறம் HTMLனா என்ன? ஓகே. இது எல்லாமும் இம்பார்ட்டன்ட். நெட்வொர்க்கிங் எடுக்கும்போது அடுத்தது அந்த ஓஎஸ்ஐ லேயர் ஒரு 7 லேயர் இருக்கு. இல்லையா? எப்படி அந்த டேட்டா பேக்கெட்ஸ் வந்து போகுது? எப்படி டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது? அது அந்த 7 லேயர் இருக்கு. ஓஎஸ்ஐ லேயர்ன்னு சொல்லுவோம் அது. அது கொஞ்சம் படிச்சுக்கோங்க. நெட்வொர்க்கிங்க பொறுத்தவரைக்கும் இது இம்பார்ட்டன்ட். அடுத்து நெட்வொர்க்கிங்கோட எவல்யூஷன். இப்ப டிஜிட்டல் டிஎஸ்எல் ஆரம்பிச்சு, இப்ப நம்ம ஃபைபர் யூஸ் பண்றோம். அது வரைக்கும் தெரியணும். ஓகே. எதனால இப்போ 5G நெட்வொர்க் 5G நெட்வொர்க் எப்படி ஸ்பீடா இருக்கு? வைஃபைனா என்ன? வயர்லெஸ் ஃபிடிலிட்டின்னு பேரு வைஃபை. ஓகே. லைட்ல ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அதனால டேட்டா ஈஸியா நமக்கு ஆகுது. அது எல்லாமே கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த மால்வேர் அட்டாக்ஸ். சைபர் அட்டாக்ஸ் சொல்றோம் இல்லையா? ஃபிஷிங்னா என்ன? அது எல்லாமே ஸ்கேம் எல்லாத்த பத்தியும் தெரிஞ்சுக்கோங்க. மால்வேர் மட்டும். ஓகே. மால்வேர், சைபர் செக்யூரிட்டி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இத படிச்சிருங்க. கடைசியா ஏஐ டூல்ஸ் பத்தி எதனா ஒரு ஷிஃப்ட்ல கொஸ்டின்ஸ் வரும். இப்ப இருக்கிற ஏஐ டூல்ஸ பத்தி ஃபர்ஸ்ட் ChatGPT பத்தி கேட்டிருந்தாங்க. இப்பதான் நெறைய நியூவா வந்துருச்சு இல்லையா? சோ அத பத்தியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. அதுல என்ன இருக்கு ஃபீச்சர்ஸ்? எந்த இயர் அது வந்துச்சு? இந்த மாரி வரவும் வாய்ப்பு இருக்கு. இது அப்டேட்டட் கொஸ்டின். அப்டேட்டட்னா எப்படி வேணா வரலாம். அன்எக்ஸ்பெக்டடா எப்படி வேணா வரலாம். பட் ரியல் லைஃப்ல நம்ம பண்றதா தான் இருக்கும். ஆனா நான் அத தெரிஞ்சிருக்க மாட்டோம். அதுதான். ஓகேவா? ஐஓடினா என்ன? இன்புட் அவுட்புட் டிவைஸ்னா என்ன? ஐஓடினா என்ன? இத பத்தி தெரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் எம்எஸ் ஆஃபீஸ பொறுத்தவரைக்கும், இந்த எம்எஸ் எக்ஸெல்ல கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்டுட்டே இருந்தாங்க. நடுவுல ஒரு ஷிஃப்ட் கேட்கல. பட் சொல்ல முடியாது. கேட்கவும் வாய்ப்பு இருக்கு. அதுல இந்த டாலர்ன்னு சொல்லுவோம். ஓகே. அப்சல்யூட் ரெஃபரன்ஸ், ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த டாலர் போட்டா என்ன ஆயிடும்னா, அந்த நம்பர் அப்படியே லாக் பண்ணிட்டோம்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நம்ம எவ்ளோ அத மாத்துனாலும் அதே நம்பர் தான் போகும் ஆடிங்ல. சோ அததான் எம்எஸ் எக்ஸெல்ல சொல்லுவோம் டாலர்ன்னு. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்சல்யூட் ரெஃபரன்ஸ், ரிலேட்டிவ் ரெஃபரன்ஸ்ன்னு சொல்லுவோம். அப்புறம் அதோட ஃபார்முலாஸ் கொஞ்சம் என்னன்றத லைட்டா பார்த்துக்கோங்க. வர வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் டிஜிட்டல் இனிஷியேட்டிவ்ஸ் நெறைய இருக்கு. டிஜிட்டல் இனிஷியேட்டிவ்ஸ பொறுத்தவரைக்கும் கியான்ல ஸ்டார்ட் பண்ணி நெறைய இருக்கு. ஓகே. தீக்ஷா என்னலாம் வந்துச்சு. ஆனா இங்க படிக்கிறது நமக்கு ஹையர் எஜுகேஷன்லயும் நமக்கு தேவைப்படும். சோ எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல தான் இந்த ரிசர்ச்ன்னு எடுத்தோம்னா ஷோத் கங்கா, ஷோத் கங்கோத்ரி, ஈஷோத் சிந்து அதெல்லாம் வந்து ரிசர்ச்க்குள்ள வர்றது. இப்ப நெறைய வந்திருக்கு இல்லையா? அத பத்தி தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது நம்பர் சிஸ்டம். நம்ம ஐசிடிய பொறுத்தவரைக்கும் நமக்கு நம்பர் சிஸ்டம் கடைசியா இருக்கும். இதுல கன்வர்ஷன்ஸ் இருக்கு நமக்கு. ஓகே. நமக்கு ஆக்சுவலா என்ன சொல்லுவோம் நம்ம? டிஜிட்டல் 4 தான் நமக்கு இருக்கிறது நமக்கு. பைனரி, டெசிமல், ஆக்டல், ஹெக்சாடெசிமல். அந்த 4த்துக்குள்ள இருக்கிற கன்வர்ஷன். இது மட்டும் கேட்க மாட்டாங்க. பேஸ் 6 கேட்பாங்க. பேஸ் 7 எப்படி வேணா கேட்பாங்க. பட் லாஜிக் சேம் தான். அத வச்சு கன்வர்ஷன் பார்த்துக்கோங்க. அதே மாரி இதுல பைனரி அடிஷன், டெசிமல் அடிஷன் அந்த மாரி வரும். ஓகே. ஒன்ஸ் காம்ப்ளிமென்ட், டூஸ் காம்ப்ளிமென்ட் ஒரு தடவ பார்த்துக்கோங்க. நெகட்டிவ் நம்பர்ஸ் யூஸ் பண்ணு. நெகட்டிவ் நம்பர்ஸ எப்படி கம்ப்யூட்டர் ஸ்டோர் பண்ணும். ஒன்ஸ் காம்ப்ளிமென்ட், டூஸ் காம்ப்ளிமென்ட் வர்றது. அப்புறம் இந்த மாரி 0.236 அந்த மாரி பாயிண்ட் வச்சா எப்படி கன்வெர்ட் ஆகும்? இந்த மாதிரி கொஸ்டின் எதனா ஒரு ஷிப்ட்ஸ்ல வரும். ஓகேவா? பட் இத பொறுத்தவரைக்கும் ஐசிடில என்ன படிக்கணும்னா, ஜெனரேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்புட், அவுட்புட் டிவைஸஸ் ஒரு தடவ படிச்சுக்கோங்க. அதுவும் இம்பார்ட்டன்ட். ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர்னா என்ன? சிஸ்டம் சாஃப்ட்வேர் இந்த சிஸ்டம் சாஃப்ட்வேர்னா என்ன? அதையும் கொஞ்சம் லைட்டா படிச்சுக்கோங்க. மத்தபடி ஐசிடில நெட்வொர்க்கிங் பத்தி மெமரி பத்தி விட்டோமே. மெமரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். மெமரியோட ஹைரார்கி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? மெமரி ரெஜிஸ்டர்ல ஆரம்பிக்கிறது RAM. இப்ப RAMன்னு எடுத்தோம்னா நமக்கு ஸ்டாட்டிக் RAMன்னு இருக்கு, டைனமிக் RAMன்னு இருக்கு. SRAM, DRAM. இத கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. எது காஸ்ட்லி, எது ஸ்பீடா பண்ணும்? DRAM. DRAM போட்டா டபுள் டேட்டா ரேட் RAM. அந்த மாரியும் பிரியும். DDR RAM. இத பண்ணி முடிச்சோன்னு விடல முடியுமா? கேஷ் மெமரி. கேஷ் மெமரி பத்தியும் தெரிஞ்சிருக்கணும்.
ரைட்? ஸோ ஐசிடிய பொறுத்தவரைக்கும் நமக்கு நெறைய ஒரு ஜெனரல் நாலேட்ஜ் டாபிக் தான் இதுவும். நம்ம எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் மெமரியோட ஹைரார்கி அத எப்படி விடுவாங்க? அதையும் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? கிகாபைட், மெகா அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. எம்பினா என்ன? ஜிபினா என்ன? டிபினா என்ன? அந்த ஹைரார்கியும் எதனா ஒரு ஷிப்ஸ்ல வரும். அடுத்தது யூனிட் 9 பீப்பிள் டெவலப்மென்ட் அண்ட் என்வைரன்மென்ட்ட பொறுத்தவரைக்கும், பீப்பிள் டெவலப்மென்ட் என்வைரன்மென்ட்ல ஃபர்ஸ்ட் என்வைரன்மென்ட்னா என்ன? எக்காலஜினா என்ன? ஓகே. பயோஸ்பியர்னா என்ன? அந்த மாரி எல்லாமே கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ்னா என்ன? ஓகே. அடுத்தது நார்மலா பொல்யூஷன் அடுத்தது ஸ்டார்ட் ஆகுது. இப்ப பொல்யூஷன் எடுத்தோம்னா என்னது? ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், லேண்ட் பொல்யூஷன், சாயில் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன் இது எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க. இதுல மெயினா இப்ப ஏர்ன்னு எடுத்தீங்கன்னா, ஏக்யூஐ இண்டெக்ஸ்னா என்ன? ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ். அந்த ஏக்யூஐ இண்டெக்ஸ்க்கு ஒரு 6 6 திங்ஸ் பாப்பாங்க. அது என்ன? ஓகேவா? அதுக்கு கலர்ஸ் இருக்கு. ஓகேவா? அது பார்த்துக்கோங்க. இப்போ வாட்டர் பொல்யூஷன் எடுக்கிறோமா? வாட்டர்ல ஹார்ட் வாட்டர், சாஃப்ட் வாட்டர்னா என்னன்னு பார்த்துக்கணும். வாட்டர் எது குவாலிட்டி செக் பண்றதுல அந்த பயாலாஜிக்கல் ஆக்ஸிஜன் டிமாண்ட், கெமிக்கல் ஆக்ஸிஜன் டிமாண்ட், டிசால்வ்ட் ஆக்ஸிஜன்லாம் சொல்லுவோம் இல்லையா? இத பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல தான் அந்த யூட்ரோஃபிகேஷன் சொல்றோம். இந்த டெர்ம் இது எல்லாமே வாட்டர் பொல்யூஷன், வாட்டர் குவாலிட்டி செக் பண்றது. வாட்டர்ன்னு எடுத்தாலே நெறைய இருக்கு. அப்புறம் வாட்டர் எப்படி பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் என்ன? வாட்டரோட பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் செடிமெண்டேஷன், கொயாகுலேஷன் அந்த மாரி வரும். அந்த அது தெரிஞ்சிருக்கணும். ரைட்டா? அதெல்லாம் பொல்யூஷன் எடுத்தா எல்லாமே தெரியணும். அடுத்தது இப்போ நாய்ஸ் பொல்யூஷன் எடுத்தோம்னா, எந்த ரேஞ்ச் வரைக்கும் அலவுடு? எந்த ரேஞ்ச் வரைக்கும் ஹியூமன் இயர் கேட்கலாம்? அந்த மாரிலாம் இருக்குல்ல. இப்போ டாப்சன் யூனிட்னா என்ன? அது எல்லாமே கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். அந்த ஃப்ரீக்வென்சி எவ்வளோ ஃப்ரீக்வென்சி அலவுடு? ரெசிடென்ஷியலுக்கு எவ்வளோ அலவுடு? டே டைம்ல எவ்வளோ அலவுட்? நைட் டைம்ல எவ்வளோ அலவுட்? அந்த மாரி இப்போ நாய்ஸ் பொல்யூஷன். ஓகே. இது எல்லாமே கொஞ்சம் ரேடியோ ஆக்டிவ்ன்னு எடுத்தா அது தனியா. யுரேனியம்னா என்ன? அதுவும் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது பொல்யூஷன் எடுத்தோம்னா, இவ்ளோ விஷயம் நமக்கு தெரியணும். ரைட்டா? அப்புறமா சஸ்டெய்னபிள் டெவலப்மெண்டல் கோல்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மொத்தம் 17 கோல்ஸ் இருக்கு. ரைட்டா? 2015ல ஸ்டார்ட் பண்றாங்க. 2030 வரைக்கும் கோல் செட் பண்றாங்க. ஸோ அந்த எஸ்டிஜி எல்லாமே படிச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்கலாம். எப்படி வேணா வரும். அதுக்கு முன்னாடி மில்லேனியம் டெவலப்மெண்டல் கோல்ஸ்ன்னு இருக்கும். ரைட்? இது அதுலயும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்டல் கோல்ஸ் தான். அப்புறம் கடைசியா இதுல நமக்கு இம்பார்ட்டன்ட் என்வைரன்மெண்டல் ஆக்ட்ஸ் அண்ட் புரோட்டோகால்ஸ் இருக்கு இல்லையா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் ஸ்டாக்ஹோம்ல ஆரம்பிச்சு, இப்ப என்னலாம் பண்ற வரைக்கும் இருக்கு. இதுல இந்தியாவோட இனிஷியேட்டிவ்ஸ்ன்னு பார்க்கும்போது, NAPCCன்னு சொல்லுவோம். நேஷனல் ஆக்ஷன் பிளான் ஆன் கிளைமேட் சேஞ்ச். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல 8 மிஷன்ஸ் இருக்கும். ஓகே. இது இந்தியா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கிளைமேட் சேஞ்ச் தடுக்கிறதுக்காக இந்த 8 மிஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இத படிச்சுக்கோங்க. NAPCC ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது டிசாஸ்டர்ஸ் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட். டிசாஸ்டர்ஸ் எடுக்கும்போது எர்த்குவாக் எப்படி வருது? லேண்ட்ஸ்லைடு என்ன? ஓகே. சுனாமினா என்ன? இதுல எர்த்குவாக்ன்னு எடுத்தா அத மட்டும் தெரிஞ்சா பத்தாது. எர்த்குவாக்க எப்படி நம்ம இது பண்றோம்? இந்த மேக்னிட்யூட் எந்த மேக்னிட்யூட் சிவியர் மேக்னிட்யூட் அத எப்படி நம்ம மெஷர் பண்றோம்? ரிக்டர் ஸ்கேல். அந்த ரிக்டர் ஸ்கேல்னா என்ன? அது எப்படி பண்ண லாகரித்மிக் ஸ்கேல் யூஸ் பண்ணோம். 10 மல்டிபிள் ஆஃப் 10 இப்போ ஒரு 1த்துக்கும் 2த்துக்கும் நடுவுல எவ்வளோ இருக்குன்னா, மல்டிபிள்ஸ் இருக்கும். இன்டூ 10 10 மடங்கு ஜாஸ்தியா போகும். ரைட்டா? அதெல்லாம் தெரியணும். அதுதான் லாகரித்மிக் ஸ்கேல்ன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதெல்லாமும் தெரியணும். சும்மா இல்ல. இப்ப நம்ம பிரிப்பேர் பண்றது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் இல்லையா? சோ அப்படியே படிச்சுட்டு போனாலாம் முடியாது. ஒவ்வொன்னத்தையும் புரிஞ்சு, அது உள்ளுக்குள்ள இருக்கிறதையும் தெரிஞ்சுட்டு போணும். அடுத்தது டிசீசஸ்ன்னு எடுக்கும்போது, என்னெல்லாம் டிசீசஸ் இந்த பொல்யூஷனோட கனெக்ட் ஆனது தான் இது. என்னெல்லாம் டிசீசஸ் இருக்கு இது எல்லாமே. அடுத்தது யூனிட் 10 ஹையர் எஜுகேஷன் எடுத்தோம்னா, ஏன்ஷியன்ட் எஜுகேஷன்ல ஸ்டார்ட் பண்ணி, யூனிவர்சிட்டீஸ் பத்தி தெரியணும். இதுல புத்திசம், ஜெயினிசம் பத்தியும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? அது எப்படி ஸ்டார்ட் ஆகுது? அதுக்கப்புறமா இஸ்லாம். ஓகேவா? இதெல்லாமும் தெரிஞ்சுக்கணும் இதுல. ரைட்டா? ஏன்ஷியன்ட் இந்தியன் எஜுகேஷன் இருக்கிறதுலே ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாலந்தா, தக்ஷஷீலா, விக்ரம்ஷீலா, ஓகே, மித்திலா அந்த யூனிவர்சிட்டீஸ் எப்ப ஸ்டார்ட் ஆகுது? அது எல்லாமே. அப்புறம் கமிட்டீஸ் அண்ட் கமிஷன்ஸ். ஓகே. ப்ரீ இண்டிபெண்டன்ட், போஸ்ட் இண்டிபெண்டன்ட் 2மே இது இம்பார்ட்டன்ட். இதுல எப்படி வேணா கொஸ்டின்ஸ் வரும். அதுக்கப்புறமா எதெல்லாம் ரெகுலேட்டரி பாடிஸ், ஸ்டாட்யூட்டரி பாடிஸ் இதுல தான் யுஜிசின்னு மத்த அது அது எல்லாமே இயரோட கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. அட்லீஸ்ட் மெயினானது மட்டும். ஓகே. இப்ப ஐசிஎம்ஆர்னா என்ன? ஓகே. அந்த மாதிரி இருக்கு நமக்கு. சோ அதெல்லாம் என்ன? அது எப்ப ஸ்டார்ட் ஆகுது? அது மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. ரெகுலேட்டரி பாடிஸ்லாம் ரெகுலேட் பண்றதுக்கு இருக்கு. ஸ்டாட்யூட்டரி பாடிஸ்லாம் பார்லிமென்ட்ல இருந்து ஆக்ட்டா ரிலீஸ் ஆயி வர்றது.
ஸ்டாட்யூட்டரி பாடின்னு சொல்லுவோம். இப்ப யுஜிசி ஸ்டாட்யூட்டரி பாடி. 1956ல யுஜிசிக்கு ஸ்டாட்யூட்டரி பாடி அங்கீகாரம் கிடைக்குது. ஓகே. அவங்க என்ன வேணா டிசிஷன் எடுக்கலாம். அதே மாரி இப்ப என்சிடிஇக்கு ஓகே 1993ல வருது. 1993ல வரும். அந்த மாதிரி இருக்கும் நமக்கு. சோ அது வந்து தெரிஞ்சுக்கணும் கொஞ்சம். அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டீஸ் ரொம்ப மேஜர் ப்ளே பண்ணும். ஃபர்ஸ்ட் எப்ப ஸ்டார்ட் ஆச்சு? யூனிவர்சிட்டீஸ பத்தி தெரிஞ்சுக்கணும். எது ஃபர்ஸ்ட் விமன் யூனிவர்சிட்டி, எஸ்என்டிடி விமென்ஸ் யூனிவர்சிட்டி. ஓகேவா? முதல்ல மாடல் யூனிவர்சிட்டி, லண்டன் மாடல் யூனிவர்சிட்டி, அது யூனிவர்சிட்டி ஆஃப் கல்கட்டா. ஓகேவா? அதெல்லாம் 1857ல வருது. ஓகேவா? யூனிவர்சிட்டி ஆஃப் கல்கட்டா வருது, மெட்ராஸ்ல வருது, கல்கட்டால வருது, கல்கட்டா, மெட்ராஸ், பாம்பே. இல்லையா? இது 3 இடத்துல வருது. சோ இது தெரிஞ்சுக்கணும். மாடல் யூனிவர்சிட்டி. கடைசியா நமக்கு இதுல இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பத்தி இருக்கும். இந்த கான்ஸ்டிடியூஷன்ல ஷெட்யூல்ஸ பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. மத்தது தெரியலனாலும் ஷெட்யூல்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆர்டிகல்ஸ் எடுக்கும்போது எஜுகேஷன் ரிலேட்டடா நமக்கு ஆர்டிகல் 21A இருக்கு. இந்த ஆர்டிகல் 21A தான் என்ன பண்ணுதுன்னா 6 to 14 இயர்ஸ் குழந்தைங்க படிக்கிறது ஃபண்டமெண்டல் ரைட்டா மாத்துது. இதுதான் ஆர்டிகல் 21A சொல்லுவோம். இது எந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல பண்ணுதா 86th அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஓகே 2002ல வருது. அப்போ பண்ணது இது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு முன்னாடி நம்ம எஜுகேஷன் வந்து ஆர்டிகல் 45ல இருக்கும். ஓகேவா? இது ஃபண்டமெண்டல் ரைட்டா மாறுது. மொத்தம் 6 ஃபண்டமெண்டல் ரைட் இருக்கு. அப்புறம் இந்த ஆர்டிகல் 45ங்கிறது டிபிஎஸ்பின்னு சொல்லுவோம். டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. இது கொஞ்சம் லைட்டா. இது வர வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் ஷெட்யூல்ஸ் தெரியணும். இது மட்டும் இல்லாம நெறைய 5 இயர் பிளான்ஸ பத்தின கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகே. இந்த 5 இயர் பிளான்ஸ் 12 5 இயர் பிளான் கிட்ட இருக்கும். அது எல்லாமே கொஞ்சம் படிச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட். அது 12 5 இயர் பிளான்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் 2015ல இருந்து நித்தி ஆயோக் வருது. இது பிளானிங் கமிஷனா வருது. அது வரைக்கும் நம்ம 5 இயர் பிளான்ஸ் இருக்கும். 1950ஸ்ல ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் 5 இயர் பிளான்ஸ் இருக்கும். அப்புறம் நித்தி ஆயோக் வந்துரும். 2015ல இருந்து. இது கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். ரைட். அதே மாதிரி இன்னொரு வேற எந்த இடத்துல இங்க கேட்கறாங்கன்னா, யூனிவர்சிட்டியோட ஹைரார்கி. இதுல யூனிவர்சிட்டியோட யார் சீஃப்? இப்ப சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, ஸ்டேட் யூனிவர்சிட்டி, டீம்ட் டு பி யூனிவர்சிட்டி, பிரைவேட் யூனிவர்சிட்டி அதெல்லாம் தெரியணும். ஓகே. யூனிவர்சிட்டில யார் வந்து விசிட்டர்? சென்ட்ரல் யூனிவர்சிட்டில வந்து பிரசிடென்ட் தான் விசிட்டர். ஆனா ஸ்டேட் யூனிவர்சிட்டிய பொறுத்தவரை விசிட்டர் இருக்க மாட்டாங்க. வைஸ் சான்சலர் இருப்பாங்க. அது கவர்னர். சோ அதெல்லாமும் தெரியும். யார் செரிமோனியல் ஹெட்? சோ அந்த கொஸ்டின்ஸும் கேட்கறாங்க இப்போ ரொம்ப. ஓகேவா? கொஞ்சம் பார்த்துக்கோங்க இத நீங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். யார் வந்து அகாடமிக் ஹெட்? ஓகே. யூனிவர்சிட்டிய பத்தின கொஸ்டின்ஸ் வரும். இது தெரிஞ்சுக்கணும். சோ இதுதான் பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் இந்த டாபிக்ஸ் எல்லாம் விடாம படிங்க. நம்ம அப்படியே யாரோ சொன்னத வச்சு சொல்லல. நானும் எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கேன். நானும் அந்த 3 டைம்ஸ் நான் யுஜிசி எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கேன். 2 சப்ஜெக்ட்ல எழுதியிருக்கேன். சோ எப்படி இருக்கும் அந்த எக்ஸாம் டைம்? எக் எல்லாமே நானும் பார்த்துருக்கேன். அதே மாதிரி நம்ம யுஜிசிக்கு கோர்ஸஸும் நம்ம ஒரு 5த் பேட்ச் பண்ணிட்டு இருக்கோம். சோ நெறைய ஷிஃப்ட்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். சோ அத அனலைஸ் பண்ணி தான் இவ்வளவும் சொல்றது. சோ இதெல்லாம் டேக் இட் சீரியஸ்லி. இப்ப சொன்ன எல்லா டாபிக்குமே இதுவரைக்கும் படிக்கலனாலும், இனிமேல் கொஞ்சம் படிச்சுட்டு போங்க. ஒவ்வொரு கொஸ்டினும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப தெரியாது. இந்த எக்ஸாம 2 மார்க்ஸ், 4 மார்க்ஸ்ல விட்டவங்களுக்கு தான் அதோட அருமை தெரியும். அந்த ஒவ்வொரு கொஸ்டினோட வேல்யூ தெரியும். சோ எந்த கொஸ்டினும் விடாம நல்லா படிங்க. ரைட்டா? இதுதான் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம்னா சேனல ஃபாலோ பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவும் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா நம்ம யூஸ்ஃபுல்லா போடுவோம். ரைட்டா? எப்படி எக்ஸாம்ஸ் அட்டெண்ட் பண்ணணும்? எப்படி ஃபர்ஸ்ட் பேப்பரோட கொஸ்டின்ஸ நம்ம அப்ரோச் பண்ணணும்? ஈவன் நம்ம தெரியாத கொஸ்டின்ஸ் வந்தா கூட அத எப்படி நம்ம மேனேஜ் பண்ணணும்ன்றது கண்டிப்பா ஒரு டிப்ஸ் வீடியோ மாரி வரும். சோ அதையும் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க் யூ சோ மச். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் பிரிபரேஷன்.